ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஓம் நம சிவாய. இன்றைய தினம் அன்னதானம் அளிக்கும் குடும்பத்தினர் ஜிபி குகன் மற்றும் குடும்பத்தினர் நிலக்கோட்டையிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஜிபி குகன் ஐயா அவங்க குடும்பத்தினர் நிலக்கோட்டையிலிருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடனும் சந்தோஷமாக வாழணும்னு சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையாரின் பக்தர்கள் அனைவரின் சார்பாகவும் மனதார வேண்டிக் கொள்கிறோம். குகனையா மற்றும் குடும்பத்தினர் எல்லாரும் பல்லாண்டு வாழணும். நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அனைத்தும் செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. இறைவா சிவாய நமக. சிவாய நமக. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. சிவாய திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க ஐயா. சாமி கை கழுவிட்டு உட்காருங்க சாமி. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் மதிப்பிற்குரிய திரு ஜிபி குகன் ஐயா குடும்பத்தினர், குகன் மற்றும் குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. நிலக்கோட்டையிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஜிபி குகன் மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை பரிபூர்ணமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்னதானம் இங்கே மனம் நிறைவா எல்லாருக்கும் பகிரப்பட்டு வருது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். சிவாய திருச்சிற்றம்பலம். இந்த தாத்தாக்கு சாப்பாடு கொடுத்துருங்கம்மா. தாத்தா நீங்கள் கேட்டது சரிங்களா? இதுதானே சரியா? கரெக்டாக வாங்கி வந்தோம்மா. நமச்சிவாயம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. அருணாசலேஸ்வரின் கருணையினால் புகழ் அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் உடல் நலமும் மனநலமும் பொருள் நலமும் பெற்று வாழ்க வளமுடன். அதுக்கு நாட்கள் எதுவும் பகலும் இல்லா, நேரங்களோ இல்லா, எதுவும் இல்லா, பொருள்களாகவும் ஆனந்தமாக அதுக்கு நாட்கள் எதுவும் பகலும் இல்லா, நேரங்களிலும் இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்லிருக்கையாகவும் ஆனந்தமாக கருத்தோராட்கள் கருணையினால் உடல் நலம், நூலார்கள், நிகழ்ச்சிகள், இலக்குகள், மெய்ஞானம்
வாழ்க வளமுடன் குடும்பத்தினர் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நமச்சிவாய். ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். சாப்பாடு வாங்கிக்கங்க. தாத்தா சாப்பாடு கொடுத்துருமா. சாப்பிடுங்க. என்ன காலில் அடிபட்டுதா? அது அடிபட்டு தான் நேற்று வர முடியல. சரி சரி சரிங்க சரிங்க. ஊர் நிலக்கோட்டை ஜிபி குகன் மற்றும் அவங்க குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. குகன் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். நமச்சிவாய. இந்த அறுசுவையான சாப்பாடு அவங்க தான் இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணது. ஆமா வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய. போயிட்டு வா சாமி. போயிட்டு வாங்கினீங்களா? சரி. சாமி வாங்கினீங்களா சாப்பாடு? சரி. வாங்கிட்டீங்களா? திரும்ப கொடுங்க. போங்க உள்ள போங்க. சாமி உங்க வீட்டுக்கு வாங்கி போறீங்களா? வீட்டு அம்மாக்கு வாங்கி போறீங்களா? சரி சரி வாங்கி போங்க வாங்கினீங்களா நீங்க? சரி வாங்க போயிட்டு வாங்கி போங்க. நல்லா சூப்பராக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறையுது. வாழ்வு நமச்சிவாய. போங்க முன்னாடி போயிடுங்க. தர சொல்றேன். அப்படி லைன்ல உட்காருங்க. அந்த லைன்ல உட்காருங்க. அப்படியே இப்படி இந்த லைன் உட்காருங்க. இங்க உட்காருங்க. பாட்டியை வந்து வேறு ஆட்டோவில் அன்றைக்கி இது பண்ணி அடிச்சு இட்டுன்னு போயிட்டாங்களாம். ஆட்டோவில் ஏற்றி இட்டுன்னு போயிட்டாங்களாம். இட்டுன்னு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் கிடையாதான். ஆனால் யாரோ சொல்லி தான் இது பண்ணி இட்டுன்னு போயிட்டாங்களாம். இங்கே வருது இல்லை, டெய்லி இங்கே வருது இல்லை, டெய்லி இங்கே சாப்பிட்றது இல்லை. நமக்கு வேண்டியப்பட்டவங்கள தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அதனால் எங்கே
என்ன மறுபடியும் ஒரு சாவித்திரி பாட்டி உருவாக்கிடுவானோ, இது பண்ணிவிடுவானோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தங்கமான மனிதர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதனால நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் செஞ்சுருப்பாங்க. அந்த பாட்டியை அடிச்சு இட்டுன்னு போயிடும். 2 நாளாக கிட்டத்தட்ட 2 நாளாக காணோன்னா எந்த அளவுக்கு நம்ம மேலே வன்மமாக இருப்பாங்க அவங்க. போய் சாப்பிடுங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க போங்க. ஒரு வயசான பாட்டி கூட அது வருது சாப்பிட்றதுக்கு, அது வருது எங்கே மறுபடியும் இன்னொரு சாவித்திரி பாட்டி உருவாக்கிடுவானோ, இது பண்ணுறோன்னு. நம்ம போய் சாப்பிடுங்க. ஹேண்ட் வாஷ் அங்கே இருக்கு பாருங்க, போங்க போங்க போங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது அந்த பாட்டி எங்கே போச்சுன்னு தெரியல. போய் சாப்பிடுங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க போங்க. உள்ளே போய் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க. எப்படிலாம் இருக்கிறானுங்க பேர், இது லேடிஸ் தான். ஏன்னா இதுலேருந்து அனுப்பிச்சிருப்பானுங்க. ஏன்னா அவனுங்களாம் யாருன்னா வந்து செஞ்சால் தெரிஞ்சிடும்ல, யாருன்னா சொல்லுவாங்க கிரிவல பாதையில் அப்படின்ட்டு. ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த பாட்டி? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கள இங்கே வரத்தாலையா, நம்ம கிட்ட சாப்பிட்றதால? யாரு உள்ளே போய் சாப்பிடுங்க போங்க, உள்ளே போங்க. யார் பண்ணியிருப்பாங்க? என்ன பண்ணுறது, அது பாட்டுன்னு வந்து சிவனே நல்லா பேசின்னு சாப்பிட்டு கலகலன்னு நின்றுட்டு போச்சு. பொருட்களை யாருக்கும் யாராவனாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அன்னதானம் கூட திறந்ததே நிறைய பேருக்கு வந்து வயிற்றுச்சல். அன்னதானத்தை வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன்னா, அந்த லைனில் உட்காருங்க. அன்னதானத்தை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன்னா என்ன அன்னதானம் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இது கூடமாடா உங்களுக்கு? யாருக்குன்னா போய் உங்களை மாதிரியாடா நான் காசு கேட்டுனுக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு போடுறாங்க கொடுங்க, அத்தனை பேருக்கு போடுறேன் கொடுங்கன்னு. நம்ம மாட்டும் நம்ம வேலையை பார்த்துன்னு வரோம். நம்மளை தேடி வந்து அந்த பாட்டிக்கு சாப்பாடு போடுறோம், ஜாலியாக பேசுகிறோம், இது பண்ணுறோம். அது பொறுக்காமல் அந்த பாட்டியை அடிச்சுட்டுன்னு போய்க்கிறானுங்க பெரியவனுங்க. லேடிஸ் ஆளை வச்சு இது பண்ணியிருக்கிறானுங்க. அவனுங்களா பண்ணால் தெரிஞ்சிடும்ல, சொல்கிறது புரியுதா? யார் பண்ணானுங்கன்னு தெரிஞ்சிடும்ல. லேடிஸ் ஆளை வச்சு அடிச்சுட்டு போய்க்கிறாங்க. இது மாடு நந்து வந்து போய் நின்றுச்சு. போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. நம்ம தான் போடுறோம். டெய்லியுமே அன்னதானம் இல்லை, மீல்ஸ் டெய்லியுமே இதே தான். வடை பாயாசம் அப்பளத்தோட டெய்லி அன்னதானம். அவங்களுடைய ஸ்பான்சர் இன்னைக்கு இல்லைனாலும் அன்னதானம் போடுவோம். யாரும் இல்லைனாலும் இங்கே அன்னதானம் நடக்கும் டெய்லியும்.
ஸ்பான்சர் இருக்கிறாங்க இல்லைன்னுலாம் கிடையாது. டெய்லியுமே அன்னதானம் நடக்கும். இதே போல தான் நடக்கும் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் சிவனடியார் சாதுக்களுக்கு போட்டுட்டு இருந்தோம் 5 வருஷமா. இப்போ எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே வேனில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு இடத்துல இந்த ஷெட்டு வந்து ரெண்டுக்கு எடுத்து ஒரு இடத்துல வடை பாயாசத்தோட எல்லாருக்குமே, அதாவது மத்தியானம் ஒரு வேளை மட்டும். இப்போ நீங்கள் கிரிவலம் வர பக்தர்கள் என்ன ஊருங்க ஐயா? நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். கிரிவலம் வர பக்தர்களுக்குலாம் இல்லை, பொதுவாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், சாமியார்கள் மட்டும்னு. இப்போ ஒரே இடத்துல எல்லாருமே, இப்போ கிரிவலம் வர பக்தர்கள் இப்போ ஹோட்டல் எங்கேயும் வழியில் இருக்காது. ஸோ அதனால எல்லாருமே வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாருக்குமே போட ஆரம்பிச்சிட்டோம். நமச்சிவாய் வாங்க, நல்லா இருந்தது. நன்றி. இதே எடுத்தோன்னே இந்த சாகுபடி பார்த்து போட்டோன்னா உங்கள் ஞாபகம் தான். நீங்கள் மட்டும் தான் அந்த யூடியூப்பில் போட்ட இது எல்லாம். சரி. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தா. ஆமாம். நீங்கள் தான் இது எப்போ ஓப்பன் பண்ணுங்க? இது ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ கை கழுவிங்க போங்க. ரெகுலர் தான். இந்த பாட்டு பார்த்தோன்னே தான் சரி, நீங்கள் உங்கள் சேனல் ஞாபகம் தான். அவர் தான். சரி, ரொம்ப நன்றி. சாப்பிட்டு இன்னும் 6 கிலோமீட்டர். ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலையார் மைண்டில் வச்சுன்னு போங்க. ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குதா? சரி. பாதுஷா தாத்தா என்ன கொடப்புச்சின்னு வர? மழை அடி, வெயில் சாமி. தாடிலாம் கருத்துருண்ணா? இல்லை, தாடி கருத்து நம்ம கருத்துருவோம், நான் கருத்துருவோம். சரி போய் சாப்பிட்டு போ. எங்க ரொம்ப நாளாக அழகானா? நீ கூப்பிடுறது நான் வரல. டெய்லி வந்து கூப்பிடணுமா? இல்லையே. என்ன ஏமாத்திட்டே இருக்கிறீங்க, புரியல? என்ன பாதுஷாவா? ஏன் தாத்தா டெய்லி வந்தா கூப்பிடணும்? நானு இன்னைக்கு உண்டு போட்டு போட்டு உடனே பாதுஷான்னு போட்டு வச்சிடணும். கிரிவல போதை பூரா ஒரு 20 பேனர் வச்சிடறேன். விடு. அது வேணாம். சரி சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு வாங்க. சாப்பாடு அதில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுனீங்கண்ணா. பாதுஷா தாத்தாக்கு சாப்பாடு போடுங்க. பாதுஷா என்ன வந்து என்ன உனக்கு பிரச்சனை? நான் வந்து பாதுஷா சமையல் அது வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? அதெல்லாம் களவும் கட்டி மர களவு தெரியுமா உங்களுக்கு? நீ புரியல. புளி சாதம், தயிர் சாதம், அந்த சாதம், அதுதான் கலவை. அது கலவை. களவும் களவுன்னா 2 அர்த்தம் இருக்குது. ரொம்ப பிடிச்சி அது சொல்லக்கூட போட்டுலாம் நாங்கள் மாட்டிக்குவோம். அப்புறம் என்ன சொல்றாங்க மக்கள்லாம்? மக்கள் என்ன கேள்வி? மக்கள் பற்றி எனக்கு வேண்டாம். ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த பாஷா இருக்குல்ல, ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை காமிச்சா கூட நான் கூடி வந்துடுவோம். டெய்லி தான் பாயாசம் எடுத்துருக்கோம்ல. பாயாசம், பாயாசம், கேசரி. பாதுஷால என்ன காஞ்சி மிளகா போட்டு வறுக்கிறாங்களா? இல்லை சார், உப்பு நிறைய போடுவாங்க. சாப்பிட்டது இல்லை, அடிக்கடி போடுறாங்க. நான் சொன்னதுலேருந்து மாங்காடி எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. எல்லாம் போடுறாங்க. பாதுஷா நீ சொன்னதுல வந்து பாதுஷா ஃபேமஸ் ஆனதுல இருந்தா இல்லை நீ ஃபேமஸ் ஆனதுல? எனக்கு தெரியாது. நீ யூடியூப்ல போட்டுட்டீங்களே, அதனால நல்லா பாதுஷா போட ஆரம்பிச்சாங்க. பாவம் இல்லை சாமியாருங்களா, வீடு இருக்க காலையில் எல்லாம் விட்டுட்டு தான் வந்தவங்க. சாப்பிட்டு போட ஆரம்பிச்சாங்க. என் பேர் சொல்லி சாப்பிட்டு போறாங்க. அதுதான் நாங்க தான் போட்டுன்னு இருக்கோம். வடை, பாயாசம், அப்படிலாம் கேசரி நாங்களே பார்த்தேன். பாதுஷா போட்டு பார்த்தேன். பாதுஷாலாம் எப்படி போட முடியும்? ஊற்றிக்கிட்டீங்களா? பாதுஷா எப்படி போட முடியும்? பாயாசம் போடலாம், கேசரி போடலாம். பாதுஷா பற்றி பேசுகிறோம். நம்ம ஆமாம் ரொம்ப இல்லைம்மா அப்படின்னு நாளைக்கு போடுறேன். நாங்கள் ஃபோன் பண்ணுறப்போ நம்ம கொடுத்துருவோங்க. ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன். நீங்க எங்க தாங்கறீங்க? அப்பர் சாமி மடத்துலயா? இல்லை சாமி, நம்ம கார்பரேஷன் இருக்குல்ல, அந்த ஜிஹெச் ஆப்போசிட்டில் அந்த டாய்லெட் ஒன்று அது பின்னாடி ஓம். அது அந்த ஓம் பேர் என்ன? கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஓம் தான். எவ்வளோ கொடுத்தா தங்கலாம்? 350 ரூபா மாதம். 350 ரூபா கொடுத்தா? இல்லை, ஒரு ஐயா கேட்டாங்க, யார் வேணாலும் தங்கலாமா? இல்லை தங்கலாம், இடம் இல்லை, ஃபுல்லாகிடுச்சு. 350 ரூபா கொடுத்தா தூங்கிக்கலாம். ஆமாம், காலையில் 7:30 வெளியே வந்துடணும். 7:30 கிளம்பிடணும். இல்லை வெளியே வந்துடணும். திருப்பி ஈவினிங் டைம் 5 மணிக்கு உள்ளே போகணும். ஈவினிங் 5 மணிக்கு போயிட்டு 7:30 8 மணிக்குள்ளே 7:30 உள்ளே போயிடணும். இல்லை கதை பூஜை. ஓ, சாயந்தரம் 7 மணிக்குள்ளே உள்ளே போயிடணும். 7:30 7:30
இல்லை கதவு போட்டுருவாங்க. 350 ரூபா மாதம். தண்ணிக்கு தண்ணி காசா? இல்லை சார், எல்லாமே இருக்குது. எல்லாமே. கட்டில் இருக்குது, கொசு வலை இருக்குது, ஃபேன் இருக்குது. ஆள் கட்டில் ஃபேன், 4 கட்டில் ஒரு ஃபேனு, கொசு வலை இருக்குது, டாய்லெட்டு தண்ணி எனி டைம் வருது, நீட்டாக இருக்குது. குளிக்கிறது டெய்லி காலையில் தான் சாயந்தரம் குளிக்கலாம். பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்க அதிகபட்சம்? அதிகபட்சம் ஒரு 30 பேர் 40 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். 50 பேர் ஒரு லிமிட்டா? 40 தான் சேரும். கட்டில் அவ்வளோதான் இருக்குது. 350 ரூபா தங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வயசாகி முடியாதவங்க அவங்களாம் ஒன்றும் கிடையாது சார். அவங்களாம் கிடையாது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இருக்கிற அளவுக்கு தான். ஜென்ஸ் மட்டும் தான், ஒன்லி ஜென்ஸ் மட்டும் தான், லேடிஸும் கிடையாது. பரவாயில்லையே. அவரே எனக்கு இந்த வரைக்கும் ஐநூறு காசு கொடுங்க வந்துடலான்னு பார்த்தேன். சொல்றவங்க மட்டும் கை காமி, சொல்றவங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணு. உட்காரு உட்காரு, பயந்துட்டு வரல நான். பேசக்கூடாது. வந்தானா கை மட்டும் தான் காமிக்கணும். ஒன்றுமில்லை. சரி, ஓகே ஓகே. நீங்க சாப்பிட்டாங்க, நான் வந்து சாப்பிட்டாச்சு, நான் அதாவது கிளம்பிட்டேன். ரைட்டு சாமி, நாளைக்கு வரோம் நாங்கள். நான் சொன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க மறக்காம. சரி சாமி, பேசலாம். ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணிடலாம். நீங்கள் சொன்ன ஐட்டம் வரமாட்டேன். இல்லை வாங்க. அது என்ன கேட்குறாரு, சாமி வெளியே இருக்குமானாரு. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர். Shiva, Arunachala Shiva.